ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. 2 நைட்டுக்கான மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. அப்கமிங் ஃபியூட் என்ன நடக்க போகுதுன்றத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஒரு சில இன்ஜுரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ பிராக் லெஸ்னர் திரும்ப கம்பெனிக்கு வந்ததுக்கான ரீசன் என்னன்றதை வந்து பற்றி பேசியிருக்காரு. எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் லாங்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் உள்ள வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி ரைட், இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ள ஸோ ஃபர்ஸ்ட் கிக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜுரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக 2 மேஜர் ஸ்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கொந்தரை பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொந்தரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கொந்தரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணிக்கிற போறாராமா. 100% இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாதுன்றதை சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே இது நடக்கிறதான்றதை அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ F4Wன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த சோர்ஸ் கொடுத்துருந்ததில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குந்தருக்கு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சர்ஜரி அண்டர் போகிறாராமா. அண்ட் ஆல்சோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய கந்தர் இருக்கார்ல, ஸோ அவருக்கான இன்ஜுரி வந்து பெரிய லெவலில் சிவியர் கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ரிலேட்டட் பார்த்தலாம். அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாம் நைட் 1 முடிஞ்சதுக்கப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரிஸோட ஹெல்ப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இதன் வைஸ் வந்து நமக்கு ட்ரஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கூட இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவாலுவேஷன் அண்டர் போகிறாராமா. ஸோ அப்கமிங் செக்அப்க்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இது ஒன்றும் ஒரு மேஜர் இன்ஜுரியாக இருக்காது, ஒரு மைனர் இன்ஜுரியாக தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்கமிங் சேலஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் ரிலேட்டட் தான். ஸோ வரைக்கும் ஸ்டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1ல் அவங்க வந்து ஜேட் கர்ல் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அப்கமிங் யாருக்கு அவங்க கூட ஃபியூட் இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ட்வீட் போட்டிருக்காங்க. ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெஜெண்டோட கோட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெயின் எல்லாத்தையும் என் பண்ணிட்டு இப்போ நான் வந்து நிற்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்ட்ராமே என் பண்ணியிருக்கேன்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ யார் அடுத்துன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா செல்சி கிரீன் ரியாக்ட் பண்ணுறாங்க. செல்சி கிரீன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ICUன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் போட்டு அந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. அண்ட் ப்ராபபிளி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அப்கமிங் நம்ம செல்சி கிரீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஃபியூட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேஜர் ஆப்போனன்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ செல்சி கிரீன் கூட ஃபியூட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் என்ன பொறுத்த. ரெண்டாவது வந்து நம்ம நியோமி ரிலேட்டட் பார்த்தலாம். நியோமி கையில் தான் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவங்களுக்கான சேலஞ்சர் யாராக இருக்க போகிறான்றது. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் தெரிஞ்சதான். ஸோ கிளாஸ் இந்த பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டெண்டர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருந்தாங்களா. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவங்க வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியோமி வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் அடுத்து நடக்க போகிற கிளாஸ் இந்த பாரிஸ் பெப்ரியூக்கு மேட்ச் பண்ணலாம், 1-on-1 போகலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் எப்படி நடந்துரும், ஏன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் தான் அவங்க கண்டெண்டர் மேட்ச் வின் பண்ணிட்டாங்களா. ஸோ இந்த மேட்ச் அப்போ பாசிபிள் ஆக போகுது. மூணாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய ஜெல்லி ரோல் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜெல்லி ரோல், ட்ரூ மேக்கின்டயர், ராண்டி ஆர்டன், அது மட்டும் இல்லாமல் லோகன் பால் இவங்க டாக் டீம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்களே. ஆக்சுவலி WWE இந்த மேட்சோட ஸ்கிரிப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ரியல் பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஜெல்லி ரோலே ராண்டி ஆர்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வின் பண்ணும்ன்றதை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. இந்த மேட்ச் இந்த டிசிஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணி தான் இருந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்சோடைய எண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல WWE மாற்றிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஷன் மாற்றினதுக்கு அப்புறமா லாஸ்ட் மினிட்ல போய் இவங்க 2 பேரையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். ஜெல்லி ரோலும் நம்ம ராண்டி ஆர்டனும் வந்து தான் இந்த விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாமா. அதனால தான் லாஸ்ட் மினிட்ல இந்த மேட்சோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணியிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேத் ஃப்ரீக்கின் ராலின்ஸ் தான். ஸோ சேத் ராலின்ஸ் ஒரு மாஸ்டான ஒரு கேஷினை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார் ரீசெண்டாக நடந்த சம்மர்ஸ்லாம் நைட் 1ல். ஸோ கேஷ் இன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்கமிங் அவரோட ஃபியூட் என்னவா இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த இடத்துல CM Punk கூட தான் ஃபியூட் பண்ண போகிறாருன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு இதில் கன்ஃபார்ம் ஆகி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் கரெக்டாக அவங்களுக்கான ஃபியூட் தான் போகுது. ஸோ குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால ஒரு சர்ஜரி பண்ணிக்கிற போகிறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக குந்தர் மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரெக்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ த விஷன்ற ஒரு ட்ரேட்மார்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விஷன்ற அந்த நேமை வந்து பார்த்தீங்கன்னா செத்ரலன்ஸோட ஃபேக்ஷனுக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா த விஷனாக இருக்க போகுதுன்றதை இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ சம்மர்ஸ்லாம் 2026 ரிலேட்டட் தான். ஸோ அடுத்த வருஷம் சம்மர்ஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் சம்மர்ஸ்லாம் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மினியாப்லிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மினசோட்டா மினியாப்லிஸில் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. மினியாப்லிஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ நம்மளோட பிராக் லெஸ்னரோட ஹோம் டவுன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இயர் சம்மர்ஸ்லாம் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னரோட ஃபேர்வெல் சம்மர்ஸ்லாமா இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்டா வாய். அண்ட் ஆல்சோ கடைசியாக நம்ம மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிராக்
பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ பிராக் லெஸ்னர் இப்போதைக்கு கரண்டாக சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரியான பல சோஷியல் மீடியாஸில் இப்போ வரைக்கும் கரெக்டாக ப்ராக் லெஸ்னரை தீர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் இது போய்கிட்டு தான். ஆல்சோ WWE இப்போ வரைக்கும் கரெக்டாக ப்ராக் லெஸ்னரோட மேர்ச்சன்டைஸே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ரிட்டர்ன் ஆன அந்த லோகோவோடய வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. பழைய பீஸ்டின் கார்னருடைய லோகோவை பட்டி டிங்கரிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நியூ டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக இது சேலில் வந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அஃபிஷியலாக எண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜான்சினா அவருடைய சாம்பியன்ஷிப் ரெயினை 105வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசில்மேனியாவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்ஸ்லாம் வர வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் ரெயினை வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியாவை கம்பேர் பண்ணும்போது சம்மர்ஸ்லாம் எவ்வளோ பெட்டர்ன்ற மாதிரி தான் இந்த தடவை இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம ஜான்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைட்டில் லாஸ் பண்ணியிருந்தார்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எமோஷனலாக ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஃபேஸ் ஜான்சனாவை பார்த்தா. ஸோ கடைசி 2 மெயின் அப்டேட்ஸு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக ரோமன் ரெயின்ஸோடைய அப்கமிங் பிளான்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்ரஸ்டடான சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ அப்கமிங் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு பிரேக் எடுக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் எடுக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவி கன்ஃபார்ம் ஆயிருக்குன்ற மாதிரி நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் கொஞ்சம் ஆப்சன்ஸ் ஆக போகிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஷெடியூல் பண்ணுவார். பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஷெடியூல்னால வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரேக் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போ அது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE பிரேக் எடுக்க போகிறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஷோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நைட்டோட போஸ்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காங்க. ஸோ அதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பவமாக வச்சு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் H கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் H சொல்லியிருப்பார்ல. ஸோ நைட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சம்பவம் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல ட்ரிபிள் H பற்றினா என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி நீங்கள் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்களா, எனக்கு எதுவும் தெரிலப்பான்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற மாதிரி சேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராக் லெஸ்னர் வந்ததுக்கான ரீசன் என்னன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜான்சனோட டிசிஷன் ஆமா. ஸோ ஜான்சனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பிராக் லெஸ்னர் வேணும் இந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேணும்ன்றத ஜான்சனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாராமா. அண்ட் ஆல்சோ இந்த சாப்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா கையில் தான் இருக்குது. ஸோ அவர் கேட்குறதா வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் கொடுக்க முடியும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் H பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கைஸ் ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்ட் ஷோவில் வந்து பயங்கர எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெரியன் கிராஸுக்கு பயங்கரமாகவே சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கெரியன் கிராஸ் வி வாண்ட் கேரியன் ஸோ வி வாண்ட் கிராஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் சேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ட்ரிபிள் H பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் H என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா யூ காட் பீஸ்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காருமா. யூ காட் பிராக் அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட்லி ட்ரிபிள் H வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெரியன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE விட்டு போயிடுவாரோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ யோசனையெல்லாம் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கெரியன் கிராஸ் மாதிரி ஒரு டேலண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்று WWE புதுசு கிடையாது டேலண்டெல்லாம் லாஸ் பண்ணுறது. சரி ரைட், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.